Welcome to Wannabe Journey. I'm Sandeep and today is Monday and 6:26 ஆச்சு. ஸோ ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் ரன் போகலான்னு இருக்கேன். எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத பொறுத்து 4 or 5ங்கிறது டிசைட் ஆகும். ஸோ ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். மண்டே அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போகலான்னு தான் நினச்சேன். அப்புறம் சரி லேட்டாகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவ்வளோ கெஞ்சேன், ஃபோன் பார்த்துட்டே உட்காந்துட்டேன். சரி ஒரு லேட் ஆயிரும் நமக்கு ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குயிக் ரன்னும் முடிஞ்சால் ஒரே ஒரு ஜிம் செஷன் லைட்டாக ஏதாச்சும் அக்சரி மூமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடலான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ரன் முடிஞ்சு 4.35 ஓடியிருக்கேன். இப்போது டைம் வந்துட்டு 7:25. நான் ஒரு 4.35 முடிச்சுட்டு அப்படியே 1 கிலோமீட்டர் வாக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். வாக் போனேன்னா இன்டென்ஷனெலாம் கிடையாது, ஒரு இளநீ அடிச்சுட்டு அப்படியே நடந்து வரக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு கிலோமீட்ரு. ஸோ ஓகே, இன்றைக்கான ஒர்க் அவுட் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டட். சப்போஸ் ஈவினிங் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணேன் எக்ஸ்ட்ராவாக அப்படின்னா I will keep you guys posted. ஸோ மேபி இன்றைக்கி இல்லைனா டியூஸ்டே இன்றைக்கி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் டியூஸ்டேஸ் ஒர்க் அவுட். நான் ஃபர்ஸ்ட்டு லெக்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு அப்பர் பாடி அப்புறம் லோவர் பாடிக்கு போவேன். பட் இந்த வாட்டி ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு லெக்கு முடிச்சிடலாங்கிற மாதிரி தான். எப்படியும் அப்பர் பாடிக்கு நான் நிறைய டே ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ லெக்கு வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெக்குலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்துட்டு நான் ஒரு 10 kilos அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் ஈச் சைடு வந்துட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணலான்னு. இது செகண்ட் வீக்னால எனக்கு அந்தளவுக்கு பழைய வெயிட்ஸ் என்னால் இன்னும் புஷ் பண்ண முடியலை. ஸோ இப்போதைக்கு ஒரு 10 kgsலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஜுவலாக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு செட்டிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏற்றிட்டே வந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 15 kg ஆன் ஈச் சைடு. ஸோ இட் மேக்ஸ் அப் டு 50 kgs. டோட்டலாக வந்து 50 kg வரும். ஸோ அதை வச்சுட்டு கொஞ்சம் ஃபியூ ரெப்ஸ் போனேன். ஒரு 8 reps அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப புஷ் பண்ணல. இஃப் ஐ வாஸ் ஃபீலிங் குட் வெண்ட் அப் டு 12 அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎல்ஸுக்கு போயிட்டேன். ஸோ ஆர்டிஎல்ஸ் மெயினாக இந்த மாதிரி காம்பவுண்ட் லிஃப்ட்டு பண்ணிக்கிறேன் நான் எப்போவுமே. ஏன்னா it recruits more muscles when doing the exercises and it is also good. லைக் நமக்கு வந்து ஓவராலாக ஸ்ட்ரென்த் அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல கெயின்ஸ் வேணுங்கிறப்போ காம்பவுண்ட் லிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதே சமயம் ஹாம்ஸ்ட்ரிங்க்கு இந்த லையிங் இது பண்ணலாம், அது கொஞ்சம் ஐசோலேட்டட் மூமெண்ட். பட் இருந்தாலும் நம்ம ஒரு என்டையர் போஸ்டீரியர் செயினே நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்போ it is better to do RDLs and compound lifts like this. ஸோ அதில் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நீங்கள் வந்து பார்பெல்லில் பண்ணணுன்னு கிடையாது, யூ கேன் கோ வித் டம்பிள்ஸ் as well. சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு டம்பிள்ஸ் விட கொஞ்சம் பார்பெல் ஈஸியாக இருக்குங்கிறத விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். சம்டைம்ஸ் தெரில இந்த டம்பிள்ஸில் போகும்போது ஐ திங்க் ஒரு 20 kg எல்லாம் தூக்கியிருக்கேன். பட் இருந்தாலும் அது இன்னும் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் பார்பெல்லாம் கொஞ்சம் அந்த ஈவனாக நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சப்போஸ் ஒரு ஆர்ம் வீக்காக இருக்கனாலும் இன்னொரு ஆர்ம் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன் தட் வேஸ் இட் இஸ் மச் மோர் ஈஸியர் ஃபார் மீ டு டூ இன் அண்ட் பார்பெல் தென் அண்ட் டம்பிள்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்பெல்லில் பண்ணுவேன், பட் செட்டப் பண்ணுறதுக்கு அது டைம் ஆகும். ஸோ அந்த டைம் கன்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது நான் ஐ வில் ஜஸ்ட் கோ வித் அண்ட் டம்பிள். ஸோ அதுதான் இன்றைக்கான ஒர்க் அவுட்டில் செகண்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தென் ஐ மூவ் ஆன் டு லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு மெயின் குவாட் ஃபோக்கஸ் தான். இது வந்துட்டு சரி நமக்கு மற்ற எதாவது ட்ரை பண்ணுவோம். இந்த மிஷின் ட்ரை பண்ணவே இல்லை வந்ததுலேருந்து, ஜிம்முக்கு வந்ததுலேருந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு லெக்கு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி பெருசாக எதுவும் ட்ரை பண்ணல மற்ற நாளில். இந்த டைம் வந்துட்டு சரி லெக் எக்ஸ்டென்ஷனை கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுவோம், லைக் எப்படி ஃபீல் ஆகுதுன்ட்டு. இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நல்லா இருக்குது இதில். அதே சமயம் இதிலே ஹாம்ஸ்ட்ரிங்கும் பண்ணிக்கலாம், சீட்டட் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸுக்கும் இந்த மெஷின் யூஸ் பண்ணிக்கலாம்.
ரெசிஸ்டன்ஸும் நல்லாவே இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது இந்த மிஷின் இருந்துட்டு. ஓவராலாக புது ஜிம்னாலே என்னன்னு தெரில, எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருந்துட்டு இட்ஸ் ஃபீலிங் வெரி குட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அந்த ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு ஜர்க் இருக்கிற மாதிரி இல்லை. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த அந்த ஐ மீன் அந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டறதுக்கு நம்ம கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும். பட் ஈவனாக அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் வெரி குட் இன் திஸ் மெஷின். ஸோ அது முடிச்சுட்டு லெட்ஸ் மூவ் ஆன் டு ஷோல்டர் ஒர்க் அவுட். 3 ஒர்க் அவுட்லேருந்து 4 ஒர்க் அவுட் தான் எப்போவுமே நான் லெக்கு பண்ணேன். ஏன்னா செப்பரேட் லெக் டேன்னு கிடையாது, ஒரு மிக்ஸ்டு மாதிரி தான். ஏன்னா எனக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து சொன்ன மாதிரி ஷோல்டர்ஸ், அதனால் லெக்குக்கு வந்து ஒரு 3-4 ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கம்மிங் டு ஷோல்டர்ஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு அர்னால்டு ப்ரெஸ்லேருந்து பண்ணுறேன். ஸோ அர்னால்டு அண்ட் லேட்ரல் ரேசஸ் வந்துட்டு ஒரு சூப்பர் செட்டாக பண்ணியிருக்கேன். என் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ ஐம் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் த லேட்ரல் ரேசஸ் அண்ட் அர்னால்டு ப்ரெஸ். கொஞ்ச நேரம் இது பண்ணிவிட்டு, ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வாஸ் டன் வித் மை ஒர்க் அவுட். ஏன்னா டைம் நமக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் இந்த இதோடு நான் வந்து ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி நான் ஜேர்னலிங் பண்ணணுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த வாரம் வந்து ஜேர்னலிங் வந்து எப்படி நான் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கேங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்ன கிராஃப் ஒன்று போட்டுட்ருக்கேன். அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ், செக் மார்க் மாதிரி. ஸோ நான் சும்மா எக்ஸ் மட்டும் போட்டுப்பேன். ஒரு நாள் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அதில் ஒரு எக்ஸ் மார்க் போட்டுக்கிறேன். இது வந்து எனக்கு முன்னாடியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இல்லை. ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா ஒரு 180 டேஸ் நான் வந்து இந்த இயரில் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மெயின் கோலாக இருந்துச்சு. அப்போது வந்துட்டு என்ன பண்ணேன்னா டே 1, டே 2, டே 3 அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டே 180 வரைக்கும் எழுதி வச்சிட்டேன். சும்மா டே 1 ரைஃபன் அப்புறம் ஸ்பேஸு அந்த மாதிரி விட்டுட்டு அப்படியே லைனாக ஒரு 3 காலமில் எழுதி வச்சுருந்தேன், 3-4 காலமில் அப்படி எழுதி வச்சுட்டு ஒரு நாள் ஒர்க் அவுட் முடித்த உடனே அந்த டிக் மார்க் மாதிரி போட்டுட்டு ஸ்டார்டிங் வெயிட் எவ்வளோ இருந்தேன், ஒரு 2 வீக்ஸ் கழித்து வெயிட் எவ்வளோ இருக்கேன், 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் கழித்து வெயிட் எவ்வளோ இருக்கேன், அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. அதே சமயம் ஓகே நம்ம இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு கோல் நம்ம கண்ணுக்கு தெரிகிறப்போ அப்படியே அது அந்த ப்ராக்ரெஸ் நமக்கு இருக்குங்கிறப்போ இட் வாஸ் வெரி மோட்டிவேட்டிங். நீங்களும் வந்து டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணணும். இஃப் யூஆர் ஸ்ட்ரகிளிங் டு மேபி கன்சிஸ்டண்ட்டுங்கிறப்போ திஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஏன்னா என் லைஃப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராப்பராக ஜிம்முக்கு போனேன்னா அது லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்துட்டு இந்த சொன்ன மாதிரி 180 டேஸ்ன்னு வச்சு ப்ராப்பராக 180 டேஸ் போயாகணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 180 டேஸுங்கிறது ஒரு 6 மந்த்ஸ் தான். அது ரொம்ப பெரிய நம்பராக உங்களுக்கு தெரியலைனாலும் ஆக்சுவலி இட் வாஸ் பிக் ஃபார் மீ. ஏன்னா நான் முன்னாடி வந்து ஒரு 180 டேஸே ப்ராப்பராக போயிருப்பேனால எனக்கு தெரில. ஏன்னா ஒரு 2 வாரம் பிரேக் எடுத்து அப்படியே 1 மாதம் ஆகும், 1.5 மாதம் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப வாரம் விட்டு அப்புறம் என்னால் ப்ராப்பராக போகவே முடியலை. பட் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் வந்து இந்த 180 டேஸ் சேலஞ்ச் மாதிரி வச்சப்போ இட் வாஸ் ஆக்சுவலி குட். லைக் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியுதோ முடிச்சிடலாங்கிறது தான் என்னுடைய எய்மாக இருந்துச்சு. அதாவது 180 டேஸ் வந்து எப்படியெல்லாம் போய் முடிக்க முடியுமோ, அதாவது வீக்லி வந்து முடிஞ்ச 7 டேஸ் கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், பட் 180 டேஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது என்னுடைய கோலாக இருந்துச்சு. அதே மாதிரி டயட் நான் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து அதெல்லாம் கணக்கே எடுக்கலை. ஏன்னா ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக போகணுங்கிறது என்னுடைய மெயின் கோலாக இருந்துச்சு. டயட் வந்து செகண்டரியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒர்க் அவுட் மட்டும்தான். ஸோ ஒர்க் அவுட்டை ப்ராப்பராக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 180 டேஸ் வந்து விடாமல் வந்து போயிட்டே இருந்தேன். அதை தாண்டியுமே போச்சு. ஐ திங்க் நான் 210 டேஸ் 250 ப்ளஸ் வந்து நான் போயிட்டேன். ஒரு நாளாக கண்டிப்பாக ஒரு 100 டேஸ் வந்து விட்டுட்டேன். ஏன்னா நடுவில் தெரில, ஏதோ 1 மந்த் நான் போகல, அந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்புறம் ஹெல்த் இது இன்ஜுரி அது இதுன்னு சொல்லி எப்படியோ ஒரு 100 நாள் போயிடுச்சு. அது நான் கண்டிப்பாக போகல. பட் ரிமைனிங் இருக்கிற டேஸ் எல்லாமே நான் ப்ராப்பராக ஜிம்முக்கு போனேன். ஐ வாஸ் இம்ப்ரூவிங் வெரி மச். அப்போ நான் ஸ்டார்டிங் வந்து 73-74 கிலோகிராம்ஸில் இருந்தேன்.
I got to my leanest and got around 60 kgs. 60 மேலே தான், பட் க்ளோஸ் டு 60. பட் ஒரு 61 அந்த ரேஞ்சில் வந்து நான் லீனஸ்ட் ஆஃப் ஆல் டைம். லைக் இது வரைக்கும் நான் அவ்வளோ வெயிட் கம்மியானதே கிடையாது. ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஒரு 63 64 வரைக்கும் வந்திருக்கேன். 60 வந்து நான் வந்ததில்லை. நடுவில் வந்து நான் டயட்டும் ப்ராப்பராக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து ஒரு நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடச்சதுனால, சரி நமக்கு ஒரு எண்டு கோல் இருக்குது, அதை நோக்கி நம்ம ஓடும்போது நம்ம இட் கெட்ஸ் மச் ஈஸியர் தேன் கோயிங் வித்தவுட் அ கோல். ஒரு இலக்கு வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு வழி நோக்கி நம்ம போக முடியும். ஏன்னா ஒரு புள்ளி இல்லாமல் நம்ம போனோன்னா அது எங்கெங்கேயோ போயிட்டுருப்போம். பட் எங்கே போகிறோன்னு தெரியாது, எவ்வளோ தூரம் வந்தோன்னு தெரியாது, எங்கே போயிட்டுருக்கோம் எதுவுமே நமக்கு தெரியாதப்போ it feels demotivating for us. So better to have a goal and walk towards it than not having a goal at all. At least it helped me. நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி செட் அ கோல் this time and achieve it. Thank you guys for watching this video. I'll get you guys in the next video on week 3, I think. So bye.